பெண்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக அதிமுக அரசு திகழும். அப்படியா? வாழ்த்துக்கள், நன்றி. எடுத்துக்க. நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமிக்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்டை பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் வாழ வாழ வைத்த சீறி வந்த திருமகன் கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வாழ வாழ வைத்த சீறி வந்த திருமகன் கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தம்பி இந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்கப்பா, தயவுசெய்து கொஞ்சம் கீழே இருக்கு தம்பி. அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க, அப்பதான் தொலைக்காட்சியில் எடுக்க முடியும். தம்பி கொஞ்சம் கொடி இறக்குங்கப்பா, தம்பி கொடி இறக்குங்க தம்பி, அந்த கொடி கொஞ்சம் இறக்குங்கப்பா, இந்த கொடி கொஞ்சம் இறக்குங்க, அப்பதான் படம் பிடிக்க முடியும். இல்லைன்னா ஓரமா கொண்டு போ தம்பி, அங்கிருந்து எடுக்க தெரியாது. கொஞ்சம் ஓரமா கொண்டு போங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு RK ரவிச்சந்திரன் அவர்களே, திரு மாபா பாண்டியராஜன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகை ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். தம்பி அதை கொஞ்சம் கொடி கீழே இறக்குங்கப்பா, சொன்ன கொஞ்சம் புரிக்க கொஞ்சம் இறக்குங்க. அவைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக 5 தொகுதியில் கழக வெற்றி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA MSR ராஜவர்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திருமதி M சந்திரபிரபா அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே திரு VG கணேசன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே
திரு சேதுபதி அவர்களை நிறுத்தப்பட்டுகின்றோம். இந்த 5 பேரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். திரு ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி சார்ந்த பிரச்சனையை தான் வைப்பார். அப்படி ஒவ்வொன்றாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாவட்ட மக்களுடைய திட்டங்கள் பெறுவதற்காக உழைத்தவர் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். எம்எஸ்ஆர் ராஜவர்மன்கள் அவர் சட்டமன்றத்திலே தொகுதியினுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அந்த மக்களுக்கு வாதாடி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே பெற்று தந்தார். திருமதி சந்திரபிரபா அவர்கள் எம்எல்ஏ இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே பேசி அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தவர் சகோதரி சந்திரபிரபா. திரு விஜி கணேஷ் அவர்கள் புதிதாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்டவர் ஆரம்பித்த விஜி கணேசன் அவர்கள். திரு சேதுபதி அவர்கள் நகர கழக செயலாளர் இருக்கின்றார். மக்களிடத்தில் இனிமையாக பள்ளக்கூடியவர். அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்காக எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் திரு சேதுபதி அவர்கள். இந்த 5 பேர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் டாக்டர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள். எங்கே நிற்கின்றார் உங்கள் முன் அவருடைய கணவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். பிரசித்தி பெற்றவர். நம்முடைய கூட்டணியிலே பல முறை அங்க வைத்து தேர்தலில் நின்றவர். அவரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதற்காக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதே போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தினார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. ஆக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சிவகாசினா தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது பட்டாசு தொழில். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக புகழ் பெற்ற பகுதி சிவகாசி பகுதி. இந்த சிவகாசி பகுதியிலே தயாரிக்கப்படுகின்ற பட்டாசு தமிழ்நாடு அல்ல, நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற மாநிலம் மட்டும் உலக அளவில் விற்பனை செய்யக்கூடிய பெயர் பெற்ற பட்டாசு தொழில் நிறைந்த மாவட்டம் பகுதி சிவகாசி பகுதி. இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அந்த தொழிலும் இந்த பகுதியில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. பட்டாசு தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்தியிலே கிட்டத்தட்ட சுமார் 20 எம்பிகளோடு நம்முடைய திரு தம்பத்தியுடைய எம்பி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு விற்பனைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்காக மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்தது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது. அப்படி இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில்
மூத்த வக்கீலை வச்சு வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழில் தான் பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தீப்பெட்டி தொழில பல்லாயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 தொழிலும் பிரதான தொழில், விவசாயமும் இந்த பகுதியில் நிறைந்திருக்கின்றது. ஆக பட்டாசு தொழில், அதேபோல தீப்பெட்டி தொழில், அதேபோல அச்சகம் நிறைந்த தொழில், அதேபோல வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய தொழில் பாதிக்காத அளவுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் உங்களுடைய மகத்தான் ஆதரவின் பேரை அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த தொழில் பாதுகாக்கப்படும். அதேபோல காவிரி குண்டாறு, இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலமாக கால்வாய் வெட்டி அங்கே இருக்கிற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீர். இந்த பகுதியெல்லாம் ஒரு வறண்ட பகுதி. இந்த வறண்ட பகுதியை செழுமையான பசுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் பல பேர் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இது ஒரு சாதாரண திட்டம் இல்ல. 14,000 கோடி இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய விரோதியாக இருக்கின்ற அரசாங்கம், விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இன்றைக்கு இந்த திட்டத்தை முடக்குவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. விவசாய குடிமக்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 14,000 கோடி ஒரே திட்டத்திற்கு மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டத்தை முடக்கி இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். விருதுநகர் மாவட்டம் பசுமையாக காட்சியளிக்கும். அதே போல உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கோரிக்கை ஏற்று, அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று சுமார் 400 கோடியில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 400 கோடி இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது அதிமுக அரசாங்கத்திலே. நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் திறந்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதை காலதாமதம் செய்து திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிந்தித்து பாருங்க. ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது 2011 2016 வரை 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, இன்றைக்கு பட்டாசு தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளி, அச்சகத்திலே பணிபுரிகின்ற அவருடைய குழந்தைகள், அதே போல தீப்பெட்டி தொழில் ஈடுபட்டுகின்ற அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 நம்முடைய மாணவ மாணவிகள்
அரசு பள்ளி படித்தவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றில் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற அந்த ஏழை மாணவர்கள், அந்த மாணவ மாணவியுடைய நிலையை நான் அறிந்தவுடன் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ததா? செய்ததாக? நல்லா சத்தமா சொல்லுங்க தம்பிய. அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகின்ற திரு ஸ்டாலினுடைய அரசு தொடர வேண்டுமா? ஆக நாட்டு மக்களை பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கவலைப்பட்டதா தெரியல. பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு, ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிப்பதற்கு இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போய் கூட நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்திலே தேவையா? அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. உண்மைதானுங்க? எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசிவிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தால் 3 மாதத்தில் இந்த கஞ்சா முழுவதையும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும். இன்றைக்கு போதைப் பொருள் முழுமையாக தமிழகத்திலே அகற்றப்படும். 3 மாதத்தில் கஞ்சா எங்கும் இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருக்கும். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு டிஜிபி இருந்தார். அந்த டிஜிபி ஒரு அறிக்கை வெளியிட்டார், கஞ்சாவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு. நானும் நினைச்சேன், பரவாயில்ல, இந்த டிஜிபியாவது, சட்ட ஒழுங்கு டிஜிபியாவது நாம் கொடுக்கின்ற குரலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி அவர் 2.0 அப்படின்னு ஒன்று அறிவிச்சார். பிறகு 3.0 அறிவிச்சார். பிறகு 4.0 அறிவிச்சார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கஞ்சா ஒழிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்கலாம் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கிறவங்க தான் கஞ்சாவே விற்கிறாங்க. அப்புறம் எங்க கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, ஒன்றும் நடக்கல. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. போதை ஆசாமியால எகிரி எகிரி காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட
அவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? அதே போல இன்றைக்கு பார்த்தீங்களா போதைப் பொருள், இன்றைக்கு போதை ஆசாமியால் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, கொலை நடக்குது, வழிப்பிரிவு நடக்குது. பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த காம கொடுகள். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு மோசமான ஆட்சி. இதற்கு என்ன காரணம்? ஆளுகின்ற தலைமையிலே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு சரியான முறையிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரே தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டும் இல்ல, நான் வரும்போது நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதினது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலில் இருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோவில் இருந்து இந்த பனியனை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும், மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பனியனை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் எப்படி ஆழமா இந்த நிகழ்வு பதிந்திருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகளை 4/1 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல திமுக ஆட்சியில். இப்ப மீண்டும் அறிவிப்பு கொடுத்துட்டா ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஏற்கனவே பாக்கி இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை, 4/1 அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் மீண்டும் வருகிறது. மக்கள் கேட்பது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி திரு ஸ்டாலினுடைய செவிக்கு எட்டப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலா சக்கரை வருகளா ரேஷன் கடையில் போடுறாங்களா? போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தரவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இங்கே அச்சகம் நிறைந்திருக்குது. இதெல்லாம் மின்கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலும் மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீடுகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 52% உயர்த்தினாங்க. முதல் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின்கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின்கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்போ 67% மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைக்கு மின்கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. 6லிருந்து 9 வரை கடையில் பீக் அவர் டபுள் சார்ஜ் கட்ட வேணும். 2 மடங்கு மின்கட்டணம் அதிகப்படுத்தி கட்ட வேணும். இப்படி மக்களோட ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? அதுபோல வீட்டு வரி
இன்னைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 100% ஏற்றி விட்டாங்க. 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% மின்கல் அதாவது வீட்டு வரி ஏற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷத்துல 12% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதுபோல குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, அதோட வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட இந்த அரசாங்கம் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவைங்களா? நீ பார்த்தீங்கன்னா அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்தையெல்லாம் வந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அவருக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றம் மூலம் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஆதாரம் இருக்குது, அதை வைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆக இன்றைக்கு இந்த 2 துறையில் பல கோடி ரூபாய், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சர் இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது. வந்ததில்ல? எல்லாம் பார்த்துருப்பீங்கள? இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம சொல்லலைங்க, தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சர் இடம்பெற்றுகின்ற நிதியமைச்சர் சொன்ன செய்தி ஆடியோ மூலமாக வெளியில் வந்திருக்கிறது. இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி உயர்வு, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விடும். உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்துட்டது. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் எண்ணி பாருங்க, சிவகாசியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு மற்ற பகுதியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இவள் அத்தனை பேரும் வேலைக்கு சென்று, அப்படி வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து அந்த ஏழை மக்களை மீட்டெடுப்பிற்கு இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, கிட்டத்தட்ட 30 ரூபாய் உயர்ந்திருக்குது. அதே போல இட்லி அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசிலாம் 35 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகரிச்சிருக்குது அதிமுக ஆட்சியோட. கடல் எண்ணெய் 1 கிலோ 70 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. பருப்பு விலை கிட்டத்தட்ட 44 ரூபா 46 ரூபா விலை உயர்ந்திருக்குது. அதே போல் உளுத்தம் பருப்பு கிட்டத்தட்ட 41 ரூபா விலை உயர்ந்திருக்குது. இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது. ஆனால் இதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு நிதி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் தேவைங்களா? ஏழை மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சியா, இந்தியாவுக்கே
முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதுல ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. உண்மைதானே? டாஸ்மாக்ல ஊழல், பல துறைகளின் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒன்னோட ஒண்ணு மெர்ஜி ஆயிட்டு. ஆக அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? அப்புறம் கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேலே போயாச்சு. ஜான் போன என்ன மூலம் போனேன்னு கிராமத்தில் சொல்ற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுறத கேட்குற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்குது, ஆட்சி புரிந்திருக்குது. 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில் எப்படி கடன் வாங்கப்பட்டிருக்கு என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தேவையா? அதோட ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலீங்க. ஏங்க நீங்க கடன், நாங்களும் தான் ஆட்சி செஞ்சோம், இவ்வளவு கடன் வாங்கலையே. கொரோனா காலங்க, 1 வருடம் அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் வெளிவர முடிஞ்சுதா? சொல்லுங்க, வெளிவர முடிஞ்சுதா? 1 வருஷம் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. இன்றைக்கு காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நோய் கொரோனா வைரஸ் நோய். அந்த நோய் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து. அதிலிருந்து அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சோதனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தோம். 2வது கடுமையான புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு போய்விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு, பல வீடுகள் சேதமடைந்து, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகள்லாம் சேதமடைஞ்சது. அதற்கு தேவை நிவாரணத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, 1 வருஷம் வருமானம் கிடையாது, டாஸ்மாக் கடையில் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. 1 ரூபாய் வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதிமுக அரசு 40,000 கோடி செலவழிச்சது. இவ்வளவு செலவழிச்சும் அதிமுகவில் நிதி நிலைமை மோசமில்லாத பாதுகாத்தோம். இந்தியாவிலேயே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று பெயர் பெற்றது. கொரோனா காலம், இன்றைக்கு ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 2 கோடிக்கு மேல் இருக்கின்ற ரேஷன் அட்டைதாரருக்கு விலையில அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், முதற்கட்டமா 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். இப்படி ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே நேரத்தில் தைப்பொங்கல் வந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரியில் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கல்வி பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். சிறப்பா நம்முடைய மாணவர் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்படி இந்த ஆட்சியில் ஏதாவது குடிநீர் பிரச்சனை வந்ததா? எழுத கொரோனா வந்ததா?
எழுது புயல் வந்ததா? எதுவுமே வரல. ஆனா எதுக்கு கடன் வாங்குறீங்க? பெரிய திட்டம் எதுவும் வரல. 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. கூடுதலாக வருவாய் வந்தாச்சு. கடனை அதிகமாக வாங்குறீங்க. புதிய திட்டம் எதுவும் வரல. அப்படின்னு அந்த பணம் எங்கேயா போச்சு? போற இடத்துக்கு போயிட்டு. போற இடத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாமே தெரியும். தெரியுமில்ல? ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை அபகரிக்கின்ற ஆட்சி தேவையா? இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டோம். இன்றைக்கு வரிவாய் உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எல்லா குடும்ப அட்டைக்கும் அதில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு வங்கியிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் வங்கியிலே செலுத்தப்படும். இப்பொழுது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது உடனே கொடுக்கல, 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இதுவும் நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தை கேள்வி கேட்டோம். பொதுக்கூட்டத்தில் பேசணும், அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், பத்திரிகையில் பேட்டி கொடுத்தோம், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாமல் 28 மாதம் கழிச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி அந்த மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி தான் வாங்கி கொடுத்தது, தானா கொடுக்கல திமுக. அதுவும் அதிமுக வாதாடி போராடி தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலை கிடைக்குது. இப்ப அது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலையில்லாம வழங்கப்படும். குளிர்பதன பெட்டி விலையில்லாம வழங்கப்படும். அதே போல வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போக வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக இன்றைக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் மாநிலத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப அட்டைதாருக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல தீபாவளி என்று நம்ம பெண்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு பெற்றிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக 2 லட்சம் வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல தற்போது குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி வழங்குறோம். அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே இனி பருப்பும் எண்ணெய் சமையல் எண்ணெயும் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் 120 அதிமுக ஆட்சி வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தது. அதை 125 150 நாளாக அதிமுக ஆட்சி அந்த வேலை நாட்களை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறைவேற்றுகிறோம். அதே போல இந்த சிவகாசி நகராட்சி தரம் உயர்த்தி மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது அதிமுக ஆட்சியில். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். பல பாலங்களை கட்டி கொடுத்தோம், கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம், நல்ல சாலையில் வசதி செய்து கொடுத்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக அரசு மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய பொன்னான வாக்கினை
கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் என்ற பெயரை பெற்று தர வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி வணக்கம். கொஞ்சம் ஓரமா கொண்டு போங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதிலே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு RK ரவிச்சந்திரன் அவர்களே, திரு மாபா பாண்டியராஜன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகை ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். தம்பி அதை கொஞ்சம் கொடி கீழே இறக்குங்கப்பா, சொன்ன கொஞ்சம் புரியுங்க, கொஞ்சம் இறக்குங்க. அவைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக 5 தொகுதியில் கழக வெற்றி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA MSR ராஜவர்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திருமதி M சந்திரபிரபா அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே திரு VG கணேசன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே திரு சேதுபதி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த 5 பேரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். திரு ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி சார்ந்த பிரச்சனையை தான் வைப்பார். அப்படி ஒவ்வொன்றாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாவட்ட மக்களுடைய திட்டங்கள் பெறுவதற்காக உழைத்தவர் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். திரு MSR ராஜவர்மன்கள் அவர் சட்டமன்றத்திலே தொகுதியினுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அந்த மக்களுக்கு வாதாடி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே பெற்று தந்தார். திருமதி சந்திரபிரபா அவர்கள் MLA இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே பேசி அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தவர் சகோதரி சந்திரபிரபா. திரு VG கணேஷ் அவர்கள் புதிதாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவர்.
நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்டவர் ஆரம்பிச்ச விஜி கணேசன் அவர்கள். திரு சேதுபதி அவர்கள் நகர கழக செயலாளர் இருக்கின்றார். மக்களிடத்தில் இனிமையாக பள்ளக்கூடியவர். அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்காக எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் திரு சேதுபதி அவர்கள். இந்த 5 பேர்களுக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் டாக்டர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள். எங்கே நிற்கின்றார் உங்கள் முன் அவருடைய கணவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். பிரசித்தி பெற்றவர். நம்முடைய கூட்டணியிலே பல முறை அங்கம் வைத்து தேர்தலில் நின்றவர். அவரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதற்காக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதே போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தினார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சிவகாசினா தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது பட்டாசு தொழில். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக புகழ் பெற்ற பகுதி சிவகாசி பகுதி. இந்த சிவகாசி பகுதியிலே தயாரிக்கப்படுகின்ற பட்டாசு தமிழ்நாடு அல்ல, நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற மாநிலம் மட்டும் இல்ல, உலக அளவில் விற்பனை செய்யக்கூடிய பெயர் பெற்ற பட்டாசு தொழில் நிறைந்த மாவட்டம் பகுதி சிவகாசி பகுதி. இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அந்த தொழிலும் இந்த பகுதியில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. பட்டாசு தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்தியிலே கிட்டத்தட்ட சுமார் 20 எம்பிகளோடு நம்முடைய திரு தம்பத்துறை எம்பி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு விற்பனைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்காக மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்தது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது. அப்படி இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் மூத்த வக்கீலை வச்சு வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழில் தான் பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தீப்பெட்டி தொழிலில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 தொழிலும் பிரதான தொழில், விவசாயமும் இந்த பகுதியில் நிறைந்து இருக்கின்றது. ஆக பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அதே போல அச்சகம் நிறைந்த தொழில், அதே போல வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய தொழில் பாதிக்காத அளவுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் உங்களுடைய மகத்தான் ஆதரவின் பேரில் அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த தொழில் பாதுகாக்கப்படும். அதே போல காவிரி குண்டாறு, இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலமாக கால்வாய் வெட்டி அங்கே இருக்கிற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீர். இந்த பகுதியெல்லாம் ஒரு வறண்ட பகுதி.
இந்த வறண்ட பகுதியை செழுமையான பசுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் பல பேர் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இது ஒரு சாதாரண திட்டம் இல்ல. 14,000 கோடி இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய விரோதியாக இருக்கின்ற அரசாங்கம், விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இன்றைக்கு இந்த திட்டத்தை முடக்குவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. விவசாய குடிமக்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 14,000 கோடி ஒரே திட்டத்திற்கு மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டத்தை முடக்கி இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். விருதுநகர் மாவட்டம் பசுமையாக காட்சி அளிக்கும். அதே போல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கோரிக்கை ஏற்று, அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று சுமார் 400 கோடியில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 400 கோடி இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது அதிமுக அரசாங்கத்திலே. நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் திறந்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதை காலதாமதம் செய்து திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிந்தித்து பாருங்க, ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 2011 2016 வரை 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, இன்றைக்கு பட்டாசு தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளி, அச்சகத்திலே பணிபுரிகின்ற அவருடைய குழந்தைகள், அதே போல தீப்பெட்டி தொழில் ஈடுபட்டுகின்ற அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தையுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 நம்முடைய மாணவ மாணவிகள் அரசு பள்ளி படித்தவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றில் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற அந்த ஏழை மாணவர்கள், அந்த மாணவ மாணவியுடைய நிலையை நான் அறிந்தவுடன் இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ததா? செய்ததாக? நல்லா சத்தமா சொல்லுங்க தம்பிய. அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா?
சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகின்ற திரு ஸ்டாலினுடைய அரசு தொடர வேண்டுமா? ஆக நாட்டு மக்களை பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கவலைப்பட்டதா தெரியல. பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பத்திரிகை வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு, ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போய் கூட நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்திலே தேவையா? அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. உண்மைதானுங்க? எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசிவிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தால் 3 மாதத்தில் இந்த கஞ்சா முழுவதையும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும். இன்றைக்கு போதைப் பொருள் முழுமையாக தமிழகத்திலே அகற்றப்படும். 3 மாதத்தில் கஞ்சா எங்கும் இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசு இருக்கும். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு டிஜிபி இருந்தார். அந்த டிஜிபி ஒரு அறிக்கை வெளியிட்டார், கஞ்சாவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு. நானும் நினைச்சேன், பரவாயில்ல, இந்த டிஜிபியாவது, சட்ட ஒழுங்கு டிஜிபியாவது நாம் கொடுக்கின்ற குரலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி அவர் 2.0 அப்படின்னு ஒன்று அறிவிச்சார். பிறகு 3.0 அறிவிச்சார். பிறகு 4.0 அறிவிச்சார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கஞ்சா ஒழிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்கலாம் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கிறவங்க தான் கஞ்சாவை விற்கிறாங்க. அப்புறம் எங்க கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, ஒன்றும் நடக்கல. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. போதை ஆசாமியால எகிரி எகிரி காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? அதே போல இன்றைக்கு பார்த்தீங்களா, போதைப் பொருள், இன்றைக்கு போதை ஆசாமியால் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, வழிப்பறிவு நடக்குது. பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த காம கொடுர்கள். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு மோசமான ஆட்சி. இதற்கு என்ன காரணம்? ஆளுகின்ற தலைமையிலே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு சரியான முறையிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரே தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டும் இல்ல, நான் வரும்போது நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு.
அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதுனது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலில் இருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோவில் இருந்து இந்த பனியனை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும், மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பனியன் எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் எப்படி ஆழமா இந்த நிகழ்வு பதிந்திருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகளை 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல திமுக ஆட்சியில். இப்ப மீண்டும் அறிவிப்பு கொடுத்துட்டார் ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஏற்கனவே பாக்கி இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. 1/4 அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் மீண்டும் வருகிறது. மக்கள் கேட்பது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி திரு ஸ்டாலினுடைய செவிக்கு எட்டப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலா சக்கரை வருகளா ரேஷன் கடையில் போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தரவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இங்கே அச்சகம் நிறைந்திருக்குது. இதெல்லாம் மின்கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலும் மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீடுகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 52% உயர்த்தினாங்க. முதல் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின்கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின்கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்போ 67% மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைக்கு மின்கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. 6 to 9 வரை கடையில் பீக் அவர் டபுள் சார்ஜ் கட்ட வேணும். 2 மடங்கு மின்கட்டணம் அதிகப்படுத்தி கட்ட வேணும். இப்படி மக்களோட ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? அதுபோல வீட்டு வரி இன்னைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 100% ஏற்றி விட்டாங்க. 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% அதாவது வீட்டு வரி ஏற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷத்தில் 12% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதுபோல குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, அதோட வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட இந்த அரசாங்கம் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவைகளா? நீங்க பார்த்தீங்கன்னா அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்தையெல்லாம் வந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அவளுக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல.
அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றம் மூலம் உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஆதாரம் இருக்குது, அதை வைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆக இன்றைக்கு இந்த 2 துறையில் பல கோடி ரூபாய் 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சர் இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது. வந்ததில்ல, எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இது வரைக்கும் முதலமைச்சர் இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம சொல்லலைங்க, தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சர்கள் இடம்பெற்றுகின்ற நிதியமைச்சர் சொன்ன செய்தி ஆடியோ மூலமாக வெளியில் வந்திருக்கிறது. இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி உயர்வு, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்துவிடும். உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்துட்டது. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்க எண்ணி பாருங்க, சிவகாசியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு மற்ற பகுதியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இவள் அத்தனை பேரும் வேலைக்கு சென்று, அப்படி வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து அந்த ஏழை மக்களை மீட்டெடுப்பிற்கு இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, கிட்டத்தட்ட 30 ரூபாய் உயர்ந்திருக்குது. அதே போல இட்லி அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசிலாம் 35 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகரிச்சிருக்குது அதிமுக ஆட்சியோட. கடல் எண்ணெய் 1 கிலோ 70 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. பருப்பு விலை கிட்டத்தட்ட 44 ரூபா 46 ரூபா விலை உயர்ந்திருக்குது. அதே போல உளுத்தம் பருப்பு கிட்டத்தட்ட 41 ரூபா விலை உயர்ந்திருக்குது. இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது. ஆனால் இதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு நிதி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் தேவைங்களா? ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சியா, இந்தியாவுக்கே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதில் ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. உண்மைதானே? டாஸ்மாக்ல ஊழல், பல துறைகளின் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒன்னோட ஒன்று மெர்ஜி ஆயிட்டுது. ஆக அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? அப்புறம் கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேலே போயாச்சு, ஜான் போன என்ன மூலம் போனான்னு கிராமத்தில் சொல்கிற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுகிறத கேட்குற நினைக்காதீங்க.
உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்குது, ஆட்சி புரிந்திருக்குது. 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில் எப்படி கடன் வாங்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தேவையா? அதோட ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலீங்கன்னா. ஏங்க நீங்க கடன், நாங்களும் தான் ஆட்சி செஞ்சோம், இவ்வளவு கடன் வாங்கலையே. கொரோனா காலங்க, 1 வருடம் அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் வெளிவர முடிஞ்சுதா? சொல்லுங்க, வெளிவர முடிஞ்சுதா? 1 வருஷம் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. இன்றைக்கு காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நோய் கொரோனா வைரஸ் நோய். அந்த நோய் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து. அதிலிருந்து அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சோதனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தோம். 2வது கடுமையான புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு போய்விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு, பல வீடுகள் சேதமடைந்து, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகள்லாம் சேதமடைஞ்சது. அதற்கு தேவை நிவாரணத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, 1 வருஷம் வருவாய் வருமானம் கிடையாது, டாஸ்மாக் கடையில் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. 1 ரூபாய் வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதிமுக அரசு 40,000 கோடி செலவழிச்சது. இவ்வளவு செலவழிச்சும் அதிமுகவில் நிதி நிலைமை மோசமில்லாத பாதுகாத்தோம். இந்தியாவிலேயே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று பெயர் பெற்றது. கொரோனா காலம், இன்றைக்கு ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 2 கோடிக்கு மேல் இருக்கின்ற ரேஷன் அட்டைதாரருக்கு விலையில அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், முதற்கட்டமா 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். இப்படி ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே நேரத்தில் தைப்பொங்கல் வந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரியில் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கல்வி பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். சிறப்பாக நம்முடைய மாணவர் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்படி இந்த ஆட்சியில் ஏதாவது குடிநீர் பிரச்சனை வந்ததா? எழுத கொரோனா வந்ததா? எழுத புயல் வந்ததா? எதுவுமே வரல. ஆனா எதுக்கு கடன் வாங்குறீங்க? பெரிய திட்டம் எதுவும் வரல. 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வந்திருக்குது. கூடுதலாக வருவாய் வந்தாச்சு, கடனை அதிகமாக வாங்குறீங்க, புதிய திட்டம் எதுவும் வரல. அப்படின்னு இந்த பணம் எங்கேயா போச்சு? போற இடத்துக்கு போயிட்டு. போற இடத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும் எல்லாமே தெரியும், தெரியுமில்ல? ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை அபகரிக்கின்ற ஆட்சி தேவையா? இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டோம். இன்றைக்கு வருவாய் உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எல்லா குடும்பத்தைக்கும் அதில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு வங்கியிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் வங்கியிலே செலுத்தப்படும். இப்பொழுது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது உடனே கொடுக்கல, 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இதுவும் நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தை கேள்வி கேட்டோம், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், பத்திரிகையில் பேட்டி கொடுத்தோம், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாமல் 28 மாதம் கழித்து தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி அந்த மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி தான் வாங்கி கொடுத்தது, தானா கொடுக்கல திமுக. அதுவும் அதிமுக வாதாடி போராடி தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலை கிடைக்குது. இப்போ அது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலையில்லாம வழங்கப்படும், குளிர்பதன பெட்டி விலையில்லாம வழங்கப்படும். அதே போல வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போக வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக இன்றைக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் மாநிலத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப அட்டைதாருக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல தீபாவளி என்று நம்ம பெண்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக 2 லட்சம் வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல தற்போது குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி வழங்குகிறோம். அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே இனி பருப்பும் எண்ணெய் சமையல் எண்ணெயும் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடைகள் 120 அதிமுக ஆட்சி வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தது. அதை 125 150 நாளாக அதிமுக ஆட்சி அந்த வேலை நாட்களை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறைவேற்றுகிறோம். அதே போல இந்த சிவகாசி நகராட்சி தரம் உயர்த்தி மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது அதிமுக ஆட்சியில். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். பல பாலங்களை கட்டி கொடுத்தோம், கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம், நல்ல சாலைகள் வசதி செய்து கொடுத்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக அரசு மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய பொன்னான வாக்கினை கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் என்ற பெயரை பெற்று தர வேண்டும் என்று உங்களை இருகர கூப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி வணக்கம்.
கொஞ்சம் ஓரமா கொண்டு போங்க. பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு RK ரவிச்சந்திரன் அவர்களே, திரு மாபா பாண்டியராஜன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகை ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். தம்பி அதை கொஞ்சம் கொடி கீழே இறக்குங்கப்பா, சுண்ட கொஞ்சம் புரிக்க கொஞ்சம் இறக்குங்க. அவைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக 5 தொகுதியில் கழக வெற்றி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA MSR ராஜவர்மன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திருமதி M சந்திரபிரபா அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே திரு VG கணேசன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே திரு சேதுபதி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த 5 பேரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். திரு ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி சார்ந்த பிரச்சனையை தான் வைப்பார். அப்படி ஒவ்வொன்றாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்த மாவட்ட மக்களுடைய திட்டங்கள் பெறுவதற்காக உழைத்தவர் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். திரு MSR ராஜவர்மன்கள் அவர் சட்டமன்றத்திலே தொகுதியினுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அந்த மக்களுக்கு வாதாடி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே பெற்று தந்தார். திருமதி சந்திரபிரபா அவர்கள் MLA இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே பேசி அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தவர் சகோதரி சந்திரபிரபா. திரு VG கணேசன் அவர்கள் புதிதாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்டவர் ஆரம்பிச்ச VG கணேசன் அவர்கள். திரு சேதுபதி அவர்கள் நகர கழக செயலாளர் இருக்கின்றார். மக்களிடத்தில் இனிமையாக பள்ளக்கூடியவர். அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்காக எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் திரு சேதுபதி அவர்கள். இந்த 5 பேர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் டாக்டர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள். எங்கே நிற்கின்றார் உங்கள் முன் அவருடைய கணவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். பிரசித்தி பெற்றவர். நம்முடைய கூட்டணியிலே பல முறை அங்கம் வைத்து தேர்தலில் நின்றவர்.
அவரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதற்காக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதே போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தினார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. ஆக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சிவகாசினா தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது பட்டாசு தொழில். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக புகழ் பெற்ற பகுதி சிவகாசி பகுதி. இந்த சிவகாசி பகுதியிலே தயாரிக்கப்படுகின்ற பட்டாசு தமிழ்நாடு அல்ல, நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற மாநிலம் மட்டும் உலக அளவில் விற்பனை செய்யக்கூடிய பெயர் பெற்ற பட்டாசு தொழில் நிறைந்த மாவட்டம் பகுதி சிவகாசி பகுதி. இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அந்த தொழிலும் இந்த பகுதியில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு பட்டாசு தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்தியிலே கிட்டத்தட்ட சுமார் 20 எம்பிகளோடு நம்முடைய திரு தம்பத்துறை எம்பி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு விற்பனைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்காக மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்தது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது. அப்படி இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் மூத்த வக்கீலை வச்சு வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழில் தான் பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தீப்பெட்டி தொழிலில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 தொழிலும் பிரதான தொழில், விவசாயமும் இந்த பகுதியில் நிறைந்து இருக்கின்றது. ஆக பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அதே போல அச்சகம் நிறைந்த தொழில், அதே போல வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய தொழில் பாதிக்காத அளவுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் உங்களுடைய மகத்தான் ஆதரவின்படி அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த தொழில் பாதுகாக்கப்படும். அதே போல காவிரி குண்டாறு, இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலமாக கால்வாய் வெட்டி அங்கே இருக்கிற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீர். இந்த பகுதியெல்லாம் ஒரு வறண்ட பகுதி. இந்த வறண்ட பகுதியை செழுமையான பசுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புரட்சியின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் பல பேர் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இது ஒரு சாதாரண திட்டம் இல்ல. 14,000 கோடி இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய விரோதியாக இருக்கின்ற அரசாங்கம், விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இன்றைக்கு இந்த திட்டத்தை முடக்குவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. விவசாய குடிமக்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 14,000 கோடி ஒரே திட்டத்திற்கு மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டத்தை முடக்கி இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். விருதுநகர் மாவட்டம் பசுமையாக காட்சியளிக்கும்.
அதே போல உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கோரிக்கை ஏற்று, அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று சுமார் 400 கோடியில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 400 கோடி இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது அதிமுக அரசாங்கத்திலே. நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் திறந்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதை காலதாமதம் செய்து திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிந்தித்து பாருங்க, ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 2011 2016 வரை 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, இன்றைக்கு பட்டாசு தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளி, அச்சகத்திலே பணிபுரிகின்ற அவருடைய குழந்தைகள், அதே போல தீப்பெட்டி தொழில் ஈடுபட்டுகின்ற அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள்ளிடுவதற்குடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 நம்முடைய மாணவ மாணவிகள் அரசு பள்ளி படித்தவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றில் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டில் இருக்கின்ற அந்த ஏழை மாணவர்கள், அந்த மாணவ மாணவியுடைய நிலையை நான் அறிந்தவுடன் இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ததா? செய்ததாக? நல்லா சத்தமா சொல்லுங்க தம்பிய. அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகின்ற திரு ஸ்டாலினுடைய அரசு தொடர வேண்டுமா? ஆக நாட்டு மக்களை பாதுகாப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கவலைப்பட்டதா தெரியல. பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு, ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போய் கூட நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்திலே தேவையா?
அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. உண்மைதானுங்க? எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசிவிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தால் 3 மாதத்தில் இந்த கஞ்சா முழுவதையும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும். இன்றைக்கு போதைப் பொருள் முழுமையாக தமிழகத்திலே அகற்றப்படும். 3 மாதத்தில் கஞ்சா எங்கும் இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசு இருக்கும். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு டிஜிபி இருந்தார். அந்த டிஜிபி ஒரு அறிக்கை வெளியிட்டார், கஞ்சாவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு. நானும் நினைச்சேன், பரவாயில்ல, இந்த டிஜிபியாவது, சட்ட ஒழுங்கு டிஜிபியாவது நாம் கொடுக்கின்ற குரலுக்கு மரியாதை கொடுத்து இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி அவர் 2.0 அப்படின்னு ஒன்று அறிவிச்சார். பிறகு 3.0 அறிவிச்சார். பிறகு 4.0 அறிவிச்சார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கஞ்சா ஒழிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்கலாம் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு துணை நிற்கிறவங்க தான் கஞ்சாவே விற்கிறாங்க. அப்புறம் எங்க கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, ஒன்றும் நடக்கல. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. போதை ஆசாமியால எகிரி எகிரி காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி தொடர வேண்டுங்களா? அதே போல இன்றைக்கு பார்த்தீங்களா, போதைப் பொருள், இன்றைக்கு போதை ஆசாமியால் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, வழிப்பிரிவு நடக்குது. பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த காம கொடுகள். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு மோசமான ஆட்சி. இதற்கு என்ன காரணம்? ஆளுகின்ற தலைமையிலே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு சரியான முறையிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரே தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டும் இல்ல, நான் வரும்போது நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதினது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலில் இருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோவில் இருந்து இந்த பனியனை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும், மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பனியன் எங்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் எப்படி ஆழமா இந்த நிகழ்வு பதிந்திருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகளை 4/1 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல திமுக ஆட்சியில். இப்ப மீண்டும் அறிவிப்பு கொடுத்துட்டா ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஏற்கனவே பாக்கி இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே,
நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. 1/4 அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் மீண்டும் வருகிறது. மக்கள் கேட்பது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி திரு ஸ்டாலினுடைய செவிக்கு எட்டப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலா சக்கரை வருங்களா? ரேஷன் கடையில் போடுறாங்களா? போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தரவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இங்கே அச்சகம் நிறைந்திருக்குது. இதெல்லாம் மின்கட்டண உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா பகுதியிலும் மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீடுகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 52% உயர்த்துறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின்கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின்கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்போ 67% மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைக்கு மின்கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்வு. 6லிருந்து 9 வரை கடையில் பீக் அவர் டபுள் சார்ஜ் கட்ட வேணும். 2 மடங்கு மின்கட்டணம் அதிகப்படுத்தி கட்ட வேணும். இப்படி மக்களோட ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? அதுபோல வீட்டு வரி இன்னைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 100% ஏற்றி விட்டாங்க. 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% மின்கட்டணம், அதாவது வீட்டு வரி ஏற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷத்துல 12% ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு. 150% கடைக்கு வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதுபோல குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். ஆக இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, அதோட வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட இந்த அரசாங்கம் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவைகளா? நீ பார்த்தீங்கன்னா அண்மையில் உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்தையெல்லாம் வந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் அவருக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர், துறையை சேர்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றம் மூலம் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஆதாரம் இருக்குது, அதை வைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. ஆக இன்றைக்கு இந்த 2 துறையில் பல கோடி ரூபாய், 1000 கோடிக்கு மேல ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அதிகாரி மீதும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது. வந்ததில்ல? எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம சொல்லலைங்க, தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர்
திரு ஸ்டாலின் அமைச்சர் இடம்பெற்றுகின்ற நிதி அமைச்சர் சொன்ன செய்தி ஆடியோ மூலமாக வெளியில் வந்திருக்கிறது. இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி உயர்வு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்துவிடும். உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்துட்டது. இன்றைக்கு பெரும்பாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் எண்ணி பாருங்க, சிவகாசியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு மற்ற பகுதியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இவள் அத்தனை பேரும் வேலைக்கு சென்று, அப்படி வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து அந்த ஏழை மக்களை மீட்டெடுப்பிற்கு இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட 30 ரூபாய் உயர்ந்திருக்குது. அதே போல் இட்லி அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசிலாம் 35 ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகரிச்சிருக்குது அதிமுக ஆட்சியோட. கடல் எண்ணெய் ஒரு கிலோ 70 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 ரூபா திமுக ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. பருப்பு விலை கிட்டத்தட்ட 44 ரூபா 46 ரூபா விலை உயர்ந்திருக்குது. அதே போல் உளுத்தம் பருப்பு கிட்டத்தட்ட 41 ரூபா விலை உயர்ந்திருக்குது. இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது. ஆனால் இதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு நிதி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி, விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி, எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் தேவைங்களா? ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சியா, இந்தியாவுக்கே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதில் ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. உண்மைதானே? டாஸ்மாகில் ஊழல், பல துறைகளின் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? எந்த அரசாங்கம் இதுவரை ஊழலுக்காக கலைக்கப்படல, திமுக அரசாங்கம் தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் திமுக, திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒன்னோட ஒண்ணு மெர்ஜி ஆயிட்டு. ஆக அப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? அப்புறம் கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேலே போயாச்சு, ஜான் போன என்ன மூலம் போன கிராமத்தில் சொல்ற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டார். இதையெல்லாம் நாம தாங்க கட்ட வேணும். எல்லாம் வர்றீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பேசுறத கேட்குற நினைக்காதீங்க. உங்களுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்குது, ஆட்சி புரிந்திருக்குது. 2021 வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில் எப்படி கடன் வாங்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தேவையா? அதோட ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்களுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலீங்க. ஏங்க நீங்க கடன், நாங்களும் தான் ஆட்சி செஞ்சோம், இவ்வளவு கடன் வாங்கலையே. கொரோனா காலங்க, 1 வருடம் அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் வெளிவர முடிஞ்சுதா? சொல்லுங்க, வெளிவர முடிஞ்சுதா? 1 வருஷம் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. இன்றைக்கு காட்டிலே எளிதாக பரவக்கூடிய வைரஸ் நோய் கொரோனா வைரஸ் நோய்.
அந்த நோய் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து. அதிலிருந்து அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சோதனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தோம். இரண்டாவது, கடுமையான புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு போய்விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு, பல வீடுகள் சேதமடைந்து உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகள்லாம் சேதமடைஞ்சது. அதற்கு தேவை நிவாரணத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு வருஷம் வருமானமே கிடையாது. டாஸ்மாக் கடையில் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. ₹1 வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதிமுக அரசு 40,000 கோடி செலவழிச்சது. இவ்வளவு செலவழிச்சோம். அதிமுகவில் நிதி நிலைமை மோசமில்லாத பாதுகாத்தோம். இந்தியாவிலேயே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று பெயர் பெற்றது. கொரோனா காலம், இன்றைக்கு ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 2 கோடிக்கு மேல் இருக்கின்ற ரேஷன் அட்டைதாரருக்கு விலையில்லா அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம், முதற்கட்டமாக 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். இப்படி ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மைதானே? அதே நேரத்தில் தைப்பொங்கல் வந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரியில் திறக்கப்படல, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கல்வி பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். சிறப்பாக நம்முடைய மாணவர் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்படி இந்த ஆட்சியில் ஏதாவது குடிநீர் பிரச்சனை வந்ததா, எழுத கொரோனா வந்ததா, எழுத புயல் வந்ததா? எதுவுமே வரல. ஆனால் எதுக்கு கடன் வாங்குறீங்க? பெரிய திட்டம் எதுவும் வரல. 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. கூடுதலாக வருவாய் வந்தாச்சு. கடன் அதிகமாக வாங்குறீங்க, புதிய திட்டம் எதுவும் வரல. அப்படின்னு இந்த பணம் எங்கேயா போச்சு? போற இடத்துக்கு போயிட்டு. போற இடத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாமே தெரியும், தெரியுமில்ல? ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை அபகரிக்கின்ற ஆட்சி தேவையா? இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டோம். இன்றைக்கு வரிவாய் உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எல்லா குடும்ப அட்டைக்கும் அதில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு வங்கியிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் வங்கியிலே செலுத்தப்படும். இப்பொழுது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது உடனே கொடுக்கல, 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இதுவும் நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தை கேள்வி கேட்டோம், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், பத்திரிகையில் பேட்டி கொடுத்தோம், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாமல் 28 மாதம் கழிச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி அந்த மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் அதிமுக ஆட்சி தான் வாங்கி கொடுத்தது, தானா கொடுக்கல திமுக. அதுவும் அதிமுக வாதாடி போராடி தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலை கிடைக்குது. இப்போ அது 2000 ரூபாய் உயர்த்தப்படும். எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலையில்லாம வழங்கப்படும், குளிர்பதன பெட்டி விலையில்லாம வழங்கப்படும். அதே போல வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போக வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக இன்றைக்கு 5 லட்சம் அம்மா இருக்கு சக்கரை வாங்கணும்,
மாநிலத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப அட்டைதாருக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல தீபாவளி என்று நம்ம பெண்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு பெற்றிருந்தா புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக 2 லட்சம் வரைக்கும் எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல தற்போது குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி வழங்குகிறோம். அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே இனி பருப்பும் எண்ணெய் சமையல் எண்ணெயும் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் 120 அதிமுக ஆட்சி வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தது. அதை 125 150 நாளாக அதிமுக ஆட்சி அந்த வேலை நாட்களை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறைவேற்றுகிறோம். அதே போல இந்த சிவகாசி நகராட்சி தரம் உயர்த்தி மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது அதிமுக ஆட்சியில். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். பல பாலங்களை கட்டி கொடுத்தோம், கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம், நல்ல சாலையில் வசதி செய்து கொடுத்தோம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக அரசு மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய பொன்னான வாக்கினை கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் என்ற பெயரை பெற்று தர வேண்டும் என்று உங்களை இருகர கூப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி, வணக்கம்.